இன்றைக்கு உலக தலைவர்கள் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு காலகட்டத்திலே அவர் வர முடியாமல் போன பொழுது அவரை கேட்கிறார்கள். இங்கே ஏற்கனவே பல நல்ல அரசியல் தலைவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அரசியல் செய்ய வேண்டும், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்பேற்பட்ட தலைவர் என்று. நான் ரஜினிகாந்த் அரசு அடையாளம் காட்டியதற்காக சொல்லவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முன்பாகவே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு காலம் சென்ற எல்லோராலும் புகழ் பெற்ற அப்துல் கலாம் சொல்லுகிறார், அறிவில் சிறந்தவர், அன்பில் சிறந்தவர், உழைப்பில் சிறந்தவர், உழைத்துக் கொண்டே இருக்கிறவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று காலம் சென்ற அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார். யாரெல்லாம் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சொல்லுகிறார். அவருடைய கடைசி கூட்டத்திலே சொல்லுகிறார் ஆம்ஸ்ட்ராங், நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரே, அவராலேதான் இன்றைக்கு உழைக்க முடியும் என்று ஆம்ஸ்ட்ராங் சொல்லுகிறார். ஜெகன்மூர்த்தி சொல்லி இருக்கிறார், பூவை மூர்த்தி சொல்லி இருக்கிறார், ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லோரும் பாராட்டுகிற அற்புதமான தலைவர் பின்னாலே நாமெல்லாம் இன்றைக்கு உழைக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே.